sony a7s3 ஒய் ஏன் எதுக்கு எல்லாரும் இந்த கேமரா வாங்குறாங்க அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி விட்டீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்ஸ் வந்துடும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். sony a7s3 இந்த கேமராவை நிறையா கிரியேட்டர்ஸ் வாங்கினுக்கிறாங்க. தமிழில் கூட எக்கச்சக்க கிரியேட்டர் வாங்கியிருக்காங்க, எஸ்பெஷலி யூடியூபர்ஸ். இதுக்கான காரணம் என்ன? இந்த காரணம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 5 years பேக் போகணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி செப்டம்பர் 11, 2015 sony a7s2 தாறுமாறாக வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு மிரர்லெஸ் கேமரா. இதோட பயங்கரமான சக்ஸஸ் காரணத்தினால 5 வருஷம் வெறித்தனமாக வெயிட் பண்ண வச்சு sony a7s3 லான்ச் பண்ணியிருக்காங்க. 5 வருஷம் வெயிட் பண்ணி எல்லாம் இந்த கேமரா வாங்குறாங்க? இந்த கேமராவில் அப்படி என்ன தான் இருக்குது? இந்த sony a7s லைனப் ஃபுல்லாகவே வீடியோ சென்ட்ரிக் மிரர்லெஸ் கேமராஸ். இந்த sony a7s3 இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி வீடியோ சென்ட்ரிக் மிரர்லெஸ் கேமரா. ஸோ இது ஃபோட்டோக்கு ஓகேவான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஓகே. பட் இருந்தாலும் இதோட ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி வீடியோக்கு தான். அதனால தான் நிறைய வீடியோ கிரியேட்டர்ஸ் இதை வாங்கினுக்கிறாங்க. இது வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 4K 120 வரைக்கும் எடுக்கலாம், 1080 240p வரைக்கும் எடுக்கலாம். அதை தவிர்த்து மற்றபடி 4K 24 30 60 எல்லாமே எடுக்கலாம். அண்ட் 1080 24 30 60 120 240 எல்லாமே எடுக்கலாம். இது எல்லாமே 4:2 10 பிட்டில் எடுக்கலாம். இது எல்லாமே 4:2 10 பிட்டில் எடுக்கலாம். இதோட மேக்ஸிமம் பிட் ரேட் 600 Mbps, 600 Mbps/s, which is equal to 75 MB/s. நீங்கள் ஒரு 32 GB கார்டு வச்சுருந்தீங்கன்னா 7 நிமிஷத்தில் கார்டு ஃபுல்லாகிடும். 64 GB வச்சுருந்தீங்கன்னா 14 நிமிஷத்தில் கார்டு ஃபுல்லாகிடும். போதும். இந்த குவாலிட்டி உங்களுக்கு பத்தலன்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்டர்னலாக நீங்கள் 16 பிட் ரா வரைக்கும் எடுக்கலாம், which is equal to சினிமா கேமரா. இதில் 15 ஸ்டாப்ஸ் ஆஃப் டைனாமிக் ரேஞ்ச் இருக்குது. இந்த 15 ஸ்டாப்ஸ் ஆஃப் டைனாமிக் ரேஞ்சை நீங்கள் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா S-Log3 HLG காமா அந்த மாதிரி மொத்தம் 11 பிக்சர் ப்ரொஃபைல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவோட கடைசி முக்கியமான விஷயம் மெகா பிக்சல்ஸ். இதில் ஒரு 12.1 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. மெகா பிக்சல் வெறும் 12 மெகா பிக்சல் கண்டிப்பாக அப்படி கிடையாது. காரணம் இது ஒரு வீடியோ சென்ட்ரிக் கேமரா. ஸோ வீடியோவை பொறுத்த வரைக்கும் லோ லைட்டில் மெகா பிக்சல் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதனால தான் இங்கே வெறும் 14 மெகா பிக்சல் தான் 12 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு ஹையர் மெகா பிக்சல் வேணும்னு நினச்சிங்கன்னா சோனிலே A7R லைனப் இருக்குது. அதுக்கு போனீங்கன்னா ஹையர் மெகா பிக்சல், அது ஃபுல்லாகவே ஃபோட்டோ சென்ட்ரிக் கேமரா, அதை சூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே லோ லைட் கேப்பபிலிட்டி பற்றி பேசும்போது ISO, இதோட ISO பார்த்தீங்கன்னா 40 to 4,09,600, பேஸ் ISO 80 to 1,02,400, 80 1,02,400. கண்டிப்பாக அவ்வளோ ISO யாரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். சோனியில் ரொம்ப நாளாக பிரச்சனை இந்த 2 விஷயத்தை சரி பண்ணியிருக்காங்க இந்த கேமராவில். ஃபஸ்ட்டு விஷயம் அவங்களோட மெனு சிஸ்டம். ஸோ மெனு ரொம்ப நாளாக சோனியில் குழப்பமாகவே இருந்துக்குது. இப்போது மெனு சிஸ்டம் எதுவும் குழப்பமாக இல்லை, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அந்த அடுத்த விஷயம் டிஸ்பிளே. எல்லா கேமராவும் ஃப்ளிப் போட்டு கொடுத்துட்டாங்க. சோனியில் ரொம்ப நாளாக டில்ட் டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. இப்போ கடைசியாக இந்த கேமராவில் அதையும் சரி பண்ணிட்டாங்க. ஃபைனலி ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன். இந்த மெனு சிஸ்டம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. காரணம் இது ஃபுல்லாகவே டச் ஸ்க்ரீன். இது ஒரு 3 இன்ச்சுக்கான ஃபுல் டச் TFT LCD டிஸ்பிளே. உங்களுக்கு டே லைட்டில் இன்னும் பிரைட்டான சன்லைட்டில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர் 9.44 மில்லியன் டாட்ஸோட ஒரு OLED எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர் கொடுத்துருக்காங்க இங்கே. அண்ட் இது தவிர்த்து இதோட போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ். ஸோ இதோட போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் HDMI கொடுத்துருக்காங்க, ஒரு மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது தவிர்த்து 2 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஒன்று மைக்குக்கு, இன்னொன்று ஹெட்ஃபோனுக்கு. இது தவிர்த்து சோனியோட ஹாட் ஷூ மோட்ல கனெக்டிவிட்டி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன்ஸ்னு பார்க்கும்போது வழக்கம் போல் ஃப்ரண்ட்டில் தான் பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. அண்ட் ரெக்கார்டிங் பட்டன் மேலே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபங்க்ஷனல் பட்டன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஐபிஸ், இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். இந்த கேமராவில் ஒரு 5 ஆக்சிஸ்க்கான ஐபிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது கண்டென்ட்டோ இல்லை விலாகோ பண்ணும்போது உங்களுக்கு கேமரா ஷேக் இல்லாமல் இருக்கும். அதனால தான் பெரிய பெரிய விலாகர்ஸ்லாம் இந்த கேமரா ப்ரிஃபர் பண்ணுறாங்க அண்ட் வாங்குறாங்க. இங்கே 2 கார்டு ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று CF Express Type A கார்டு, இன்னொன்று SD கார்டு. சப்போஸ் நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னா, கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுக்க போகிறீங்கன்னா 2 கார்டு ஸ்லாட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். காரணம் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துனே இருக்கும்போது இந்த கார்டு ஸ்லாட் ஃபுல் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு இன்னொரு கார்டு தேர்டில் எடுத்துக்க வர முடியாது. இந்த கார்டு ஃபுல் ஆயிடுச்சுன்னா இன்னொரு கார்டில் ஏற்றுக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த கேமராவோட ஃபுல் வீடியோ குவாலிட்டி நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா CF Express Type A கார்டில் மட்டும் தான் எடுக்க முடியும், SD கார்டில் எடுக்க முடியாது. சப்போஸ் 4K 120 10 பிட்டில் 4:2 அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா சொல்கிறேன்,
அந்தளவுக்கு குவாலிட்டி யாரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. சப்போஸ் யூஸ் பண்ணிங்கன்னா CF எக்ஸ்பிரஸ் டைப் ஏ. இது என்ன தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வீடியோ சென்ட்ரிக் கேமராவாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே இது ஒரு மிரர்லெஸ் கேமரா. ஸோ இதை எடுத்து நீங்கள் ஃபோட்டோவும் எடுக்கலாம். சப்போஸ் ஃபோட்டோ சென்ட்ரிக்னு பார்த்தீங்கன்னா இங்கே 10 ஃபோட்டோஸ் கண்டினியூஸ் எடுக்கலாம் ராவில். அண்ட் இது தவிர்த்து இதில் ஆட்டோ ஃபோக்கஸ்னு பார்த்தீங்கன்னா 759 ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. இது தவிர்த்து ஹியூமன் அண்ட் அனிமல் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் வைல்ட் லைஃப் வீடியோகிராஃபர் இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ் ஆகும். சரி, ஓகே, இந்த கேமரா ஏன் இவ்வளோ சேல்ஸ் ஆகுது, ஏன் எல்லா கிரியேட்டர்ஸும் இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ஏன் எல்லோரும் இதை வாங்குறாங்க? ரொம்ப முக்கியமான காரணம் கேனன் EOS R5. சோனிக்கும் கேனனுக்கும் என்னடா சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா அந்த சோனி a7s3க்கு காம்படிஷனாக இருக்க ஒரே கேமரா கேனன் EOS R5. கேனன் EOS R5ல 8K தான் எடுக்கலாம் நீங்கள். இதோட இதில் மெகா பிக்சல் அதிகம். ஸோ எல்லாமே இதில் அதிகம். பட் இருந்தாலும் ஏன் எல்லாரும் இன்னும் சோனி a7s3யை ப்ரிஃபர் பண்ணுறாங்க? முக்கியமான காரணம் இதில் சில பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ கேனன் EOS R5ல முக்கியமான பிரச்சனை இதில் வாபுல் ஆகுது. வாபுல்னா என்னென்னு கேட்டிங்கன்னா கேனன் EOS R5ல இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓவர் ஹீட்டிங் ப்ராப்ளம். ஸோ நிறைய கிரியேட்டர்ஸ் இதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த கேனன் EOS R5 விட்டுட்டு இங்கே சோனியோட a7s3க்கெல்லாம் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. கேனன் EOS R5ல ரெக்கார்ட் லிமிட் இருக்குது. இங்கே ரெக்கார்ட் லிமிட்டே கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான காரணம் நிறைய பேர் இந்த கேமரா வாங்குறதுக்கு அண்ட் இந்த கேமராவை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு. வை everyone பை சோனி a7s3. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. பக்கத்தில் பெல் ஐகானை தட்டி விட்டீங்கன்னா வெயிட் இந்த கேமராவோட ப்ரைஸிங் 2,60,60,000 BNHல டேக்ஸு GST CST இதெல்லாம் சேர்க்காமல் சோனியோட வெப்சைட்டில் 3,34,000. இந்த ப்ரைஸிங்கும் முக்கியமான ரீசன் இந்த கேமரா நிறைய பேர் வாங்குறதுக்கு. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பக்கத்தில் பெல் ஐகானை தட்டி விட்டீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் வந்துடும். நம்ம Instagram ID டிஸ்கிரிப்ஷனில் இதை போய் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உனக்கு அடிச்சா காப்படா கிடுக்கிடு அடிச்சா. ஓகே, இந்த சோனி a7 லைனப் ஃபுல்லாகவே வீடியோ சென்ட்ரிக் மிரர்லெஸ் கேமரா. பரமபிதாவே இவனை காப்பாற்றுவாராக. இதில் 15 ஸ்டார்ஸ் ஐயோ இதாண்டா பயம் வராது. நீங்கள் S-Log3 எடுக்கலாம். S-Log3 தவிர்த்து இதில் மீதி ஒரு 10 ஃப்ளாட் பிக்சர் தலைவர் ரெக்கார்டிங் கோயிங் ஆன். சீக்கிரம் எனக்கு ஒரு மாதிரி அப்படி பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. அப்படி தான் பேசுகிறேன் நான் உண்மையிலே. டிஸ்பிளே பேச ஆரம்பிச்சு அப்படியே எலக்ட்ரானிக் வியூ பாயிண்டர் போயிட்டு 9.44 மில்லியன் டாட்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வரும் சொல்லு போர்ட்ஸ். ஓகே, போர்ட்ஸில் அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே பட்டன்ஸ் வந்து ரெக்கார்டிங் பட்டன் மேலேயே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஈஸியாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஜாஸ்டிக் இருக்குது. ஃபங்க்ஷனல் பட்டன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ கஸ்டமைஸ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அதை முடிச்சுட்டு சரி பண்ணிட்டீங்க, என்ன பண்ணுறது பண்ணுங்க. சரி உட்கார சீக்கிரம் வடை அப்படிதான் நல்லா தள்ளி விட்டு அச்சு குச்சி டிஸ்டர்ப் ஆகல ட்ரை பண்ண. ஓகே. ஸோ மெனு சிஸ்டம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ மெனு எல்லாமே ஒரு ஓகே மை மிஸ்டேக். லெட்ஸ் ஃபினிஷ் திஸ். இங்கிலீஷ் ஹைபிஸ் இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். இங்கே 5 axis ஓரளவுக்கு ஷேக் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணும். ஓரளவுக்கு நல்லாவே ஷேக் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணும். இங்கே 2 கார்ட்ஸ் ஐயோ அது வாயிலே வராது. அண்ட் அனிமல் ஐ ஆட்டோ ட்ராக்கிங். ஸோ உங்களுக்கு அனிமல் டிடெக்ட் இது மட்டும் இல்லாமல் ஹியூமன் அண்ட் அனிமல் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் வருது. இப்போ தான் ஆன் பண்ணுறான். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு சவுண்டு என்ன சவுண்டு வித்தியாசமாக இருக்குது. அப்போ யோசிக்கிறோம் இன்னும் ஆன் பண்ணலையா. முக்கியமான காரணம் ஓகே இந்த சோனி a7s3 இவ்வளோ சேல்ஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் ரொம்ப ஸ்பீடாக பேசணும்.